வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 10 ஆஃப் லூசிங் வெயிட் அண்ட் கம்ப்ளீட்லி ரிவர்சிங் மை பிசிஓடி. இன்னைக்கு இப்போ கரெக்டாக டைம் ஒரு 4:15 இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகணும். அதனால் இப்போ எழுந்தால் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸு, தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒரு 5:30க்கு எழுந்துப்பாங்களா, அப்போ கரெக்டாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒர்க் அவுட் வீடியோஸ்க்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். இப்போ மட்டும்தான் பேசுகிறேன். செக்லிஸ்ட், இதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும் கரெக்டாக 1 hour. இப்போ 4:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணாலும் 5:30 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 6:30 அந்த 1 hourக்குள்ளே கிளம்பிடணும். ஸோ இப்போ நான் செக்லிஸ்ட், டூ டூ லிஸ்ட் இது ரெண்டுமே நான் ட்ரெயினில் போடும்போது போடுவேன். ஸோ அப்போ அதோட அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் மார்னிங் எழுந்திருக்கேன், ப்ரஷ் பண்ணியிருக்கேன், இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு 1/2 லிட்டர் பக்கத்து ரூம்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ தண்ணி 1 லிட்டர் மார்னிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் மீல் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். மோஸ்ட்லி எங்கன்னா வெளியில் போகிறேன், ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறனாலே நான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறது என்னென்னா ஒர்க் அவுட். டயட்டும் பாஸ் பண்ணுவேன். அது எப்படின்னா, அங்கே போயிட்டு நம்மளே இவங்களை இன்னைக்காவது தான் பார்க்குறோம், அன்றைக்கி போய் டயட்டும் பண்ணக்கூடாது. நானே எனக்கு ஒரு சமாதானம் சொல்லுவேன். அது ஒரு கரெக்டான சமாதானம் தான். பட் ஒரு மாதத்தில் நான் ஒரு 10 வாட்டி வெளில போகிறவளாக இருந்தால் 10 வாட்டி சீட்டில் அந்த மாதிரி தான். பட் இந்த சேலஞ்சில் நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் ஓரளவுக்கு. பிகாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை பர்சனுக்கு பர்சன் டிஃபர் ஆகும். இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், பேக்டான ஒரு ஷெடியூலில் இருக்கேன் அப்படின்ற போது பர்ஃபெக்ட்ன்றது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்ட். நான் சும்மா தான் இருக்கேன், இதுதான் என்னோட கோல், லைக் இந்த கோல் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 100% 200% கொடுத்தோன்னா அது பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ பர்சனுக்கு பர்சன் டிஃபர் ஆனாலுமே நம்ம ஓரளவுக்காவது நம்ம அன்பிளான்டாக ஏதாவது நடக்குன்னா அதுக்குள்ளே நம்ம ரொட்டீன் எடுத்து நுழைச்சிடணும். ஆக்சுவலி எனக்கு 4:30லேருந்து 5:30 அந்த 1 hourக்குள்ள தான் ஒர்க் அவுட் பண்ணுற டைம். ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தானே எழுந்திருக்கோம், பேசக்கூடாதுல்ல. இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு 45 minutes நான் ஆல்ரெடி ஒரு பிளான் செஷன் பண்ணியிருக்கேன்ல, அதே பிளான் செஷன் நான் ரிப்பீட் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி நேற்று பண்ணதில் நான் எழுதி வச்சிருக்கேன், என்னால் எவ்வளோ முடியுது அப்படின்னு எழுதி வச்சிட்டேன். ஸோ பேசிக்காக ஒரு நோட் எடுக்க போகிறேன். அந்த நோட்டில் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன நான் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எவ்வளோ வருது அப்படின்றத நோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது 4:30லேருந்து 5:30க்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது தான். ஸோ இது பண்ணிட்டாலே இண்டோர் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகணும். அவுட்டோர் ஒர்க் அவுட்க்கு எனக்கு அதர் பிளான்ஸ் இருக்குது. பிகாஸ் என்னோட ட்ராவல் 8 hours மேலே ஆகும். நான் அரக்கோணம்ட்டு ஒரு பிளேஸுக்கு போனோம், அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போனோம், அங்கேருந்து பஸ் பிடிச்சி போனோம், அங்கேருந்து ஆஃபீஸ் போனோம், ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரணும், அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் ஒரு 1 hour ட்ராவல், அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஒரு 20-30 minutes ட்ராவல், அங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். ஜஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம், அது மட்டும் பண்ணிட்டாவது போதும் அப்படிலாம் இருக்குது. ஈவன் இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டாலுமே ஒரு 500 ஸ்கிப்பிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் ஆட்டோவில் போனோம். அது ஒரு 2 kilometers வரும். அது நான் கொஞ்சம் ஏர்லியராக தான் கிளம்புறேன் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நடக்க போகிறேன். வரும்போது ஏர்லியராக கிளம்பிட்டேன்னா நடக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் ஓவரால் கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் கவர் ஆகுமா. அண்ட் லஞ்சுக்கு நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நான் எப்போ ஆஃபீஸ் போனாலுமே எனக்கு சிம்பிள் டிஷ் என்னென்னா ஒரு 2 ஆனியன்ஸ் 2 டொமேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ், இப்போ எல்லாருக்கும் வேணும்னா ஒரு 3 glass ரைஸ் போட்டு டொமேட்டோ ரைஸ் செஞ்சுட்டு எங்கள் அம்மா எக் பாயில் பண்ணுறாங்க, இல்லை எக் ஆம்லேட் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு சிம்பிளான ரெசிபி. பட் டொமேட்டோ ரைஸாக எக்ஸ் இருக்குமா போதும். டொமேட்டோ ரைஸ் கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 eggs எடுத்துப்பேன், இல்லைனா 2 eggs, தக்காளி தொக்கு அந்த மாதிரி எடுத்துப்பேன். எக்ஸ் மேக்ஸிமம் இப்படி வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கும் அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரைஸும் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5:20க்கு எப்படின்னா ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணேன்னா கூட 10 minutesல நான் ஆனியன்லாம் கட் பண்ணுவேன். ஒரு 5:45 5:50ல் விசில் போட்டுருவேன். விசில் போட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டா போச்சு. இவ்வளோ பேசினேன். நான் யோகா மேட் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு யோகா மேட் எடுத்துகிட்டு வரேன். ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் தான் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 வாட்டி இடையில நான் பிரேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் பாட்டி இப்போ நான் லைக் எங்கள் ரூம் திறந்துட்டு தானே அந்த ரூம் போனோம். என்ன இந்த ரூம் திறந்துருக்கு அப்படின்னு வெளில பார்த்தாங்கன்னா, நான் சொன்னேன் நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேயா அப்படி சொல்லிட்டு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை தேட ஆரம்பிச்சிருக்காரு போல. ஆக்சுவலி எங்கள் அம்மா நான் சொன்னேன் இந்த மாதிரிமா நான் பக்கத்து ரூமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேம்மான்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு 1 மணிக்கு தான் தூங்கினாரா. அதனால் நான் அவர்கிட்ட சொல்லலை. அவர் சும்மா பக்கத்தில் லைக் அவர் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது என்ன நான் காணணும்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு போல, பாப்பா எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. எங்கள் அம்மா அங்கே தான் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னம்மா பண்ணுறேன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு
இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரியே நடுவுல 2 வாட்டி வந்து மெடிடேஷன் வந்து கட் ஆயிடுச்சு. நானும் வந்து லைக் டைம் பார்ப்பேன். சரி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மெடிடேஷன் பண்ணலான்னு பார்க்கும்போது 2 வாட்டி நடுவுல இப்படி போயிடுச்சா, அதுக்கப்புறம் வந்து 1 மினிட் தான் பண்ணேன். பிகாஸ் 5 மினிட்ஸ்ன்னு லைக் இடையில இடையில போயிடுச்சுல்ல. அதனால 1 மினிட் மெடிடேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றேன். மெடிடேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரீத்திங் எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வார்ம் அப். பிகாஸ் வார்ம் அப்லேருந்து தான் நான் வந்து என்னோட ஷெட்யூலே போட்டிருக்கேன். லைக் எக்சர்சைஸ் இப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வார்ம் அப் கம்ப்ளீட் பண்ணிட்டு, தென் ஃபர்ஸ்ட்டு கேட் அண்ட் கவ் போஸ். இந்த சீரிஸ்ல காட்டுற எல்லாமே நான் வந்து ஒரு 15 டைம்ஸ் தான் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இது எல்லாமே ஒரு செட். இந்த மாதிரி நான் 2 செட் பண்ணேன். இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு 5:15 அப்படி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டயட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதான் பிசிஓடி சரியாகும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேனா, அப்போ வந்து சரி ஓகே நம்ம டயட் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஒரு பெரிய கம்பேனியன் பர்சன். எனக்கு என் கூட ஏதாவது பண்ணணும்னா யாருனா இருக்கணும், படிக்கணும்னா யாருனா இருக்கணும், காலேஜ் போகணும்னா யாருனா இருக்கணும். அப்படி யாருனா வரலனா லைக் என் கூட டெய்லி வரவங்க வந்து யாருனா காலேஜோ இல்ல அந்த செமஸ்டர்ல அந்த பேப்பர் லைக் அந்த யூனிட் படிக்காம வேற யூனிட் படிக்கிறாங்கன்னா, நான் அந்த மாதிரி ஒரு பர்சன். அவங்க கூடயே போற ஒரு பர்சனா. பட் இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம்னு எனக்கு சொல்றதுக்கே ஒரு ஹெசிடேஷன், ஒரு மாதிரி தயக்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்க அம்மா வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. ஒரு 4, 5 பக்கத்து வீட்டு ஆன்டி கூட வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, "நீயும் நானும் போலாண்டி" அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா கூட நான் போக ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கே அப்படியே திருப்பி வரணும். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் போக ஸ்டார்ட் பண்ணேனா, ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஒரு 11th 12th டேலாம் அவங்க பாப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அது பிரேக் ஆயிடுச்சு. தென் வந்து நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், டயட் பண்ணலான்னு எது பண்ணாலுமே நான் வந்து ஒரு கம்பேனியன் தேடுவேன். இது மட்டும் இல்லை, எது பண்ணாலுமே ஒரு கம்பேனியன் தேடுறதுனால அது வந்து இதில் எனக்கு ரொம்ப பாதிச்சு. பிகாஸ் இன்னொரு பிசிஓடி இருக்க பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அந்த பொண்ணு எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும், நான் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சரி எனக்கு கம்பேனியன்லாம் இல்லாததுனால நான் வந்து லைக் இது பண்ணணும் அப்படின்றதே நான் டோட்டலாக விட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த டாக்குமெண்டிங் இதெல்லாம் ஓகே நம்ம பண்ணுறத வந்து ரெகுலராக ஷேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் லைக் ஷேர் பண்ணுறதுக்காகவாவது நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நம்மள மாரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றபோது தான் லைக் நீங்க தனியா இல்ல, வாங்க நம்ம சேர்ந்து இந்த ஜேர்னியை பண்ணுவோம் அப்படின்ற டேர்ம் வந்து எனக்கு யாருனா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தத நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அது நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க நினச்சேன். பிகாஸ் நான் பட்ட கஷ்டங்கள் லைக் நான் சஃபர் பண்ணது யாருமே சஃபர் ஆகக்கூடாது. நம்ம வந்து லைக் நமக்கு ஒருத்தவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்ல, ஏன் நம்ம அப்படியே நினச்சிட்டு இருக்கோம், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அந்த பர்சனாக இருப்போம் அப்படின்னு நான் டாக்குமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து நிறைய நாள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, டயட் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் தோணியிருக்கு. ஆனால் என் வீடியோஸில் என்றைக்குமே நான் வந்து அதை மென்ஷன் பண்ணதே இல்லை. ஃபார் சும்மா கூட இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கு, இன்னைக்கும் டயட் பண்ணுமா அப்படின்லாம் இருக்குன்னு நான் வந்து என்னைக்குமே மென்ஷன் பண்ணதே இல்லை. பிகாஸ் அந்த ஒரு வீடியோ வந்து என்ன மாதிரி ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை டயட்டில் இருக்க ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு லைக் தோணியும் அவங்க அவங்கள புஷ் பண்ணி பண்ணுறாங்கன்ற போது நான் வந்து இதை நார்மலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலைஸ் இந்த சென்ஸ், எனக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு தோணிட்டே இருந்ததுனால நான் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு டேர்மே வந்து அவங்கள ரொம்ப லைக் சேஞ்ச் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணுதுனால தான் நான் மோஸ்ட்டாக வந்து அத கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணல, டயட் பண்ணணும்னு தோணல. இதெல்லாம் கட் பண்ணிட்டு, எனக்கு இது நான் பண்ணேன், இது பண்ணேன். ஈவன் எனக்கு தோணல, நான் பண்ணலனாலுமே அத நான் வந்து டெலிவர் பண்ணாம, இன்னைக்கு இது பண்ணியிருக்கேன். அந்த மாரி நான் பண்ணிருவேன். இந்த மாரி இஷ்யூஸ் இருக்க எல்லாரையுமே நான் வந்து என்னோட சிஸ்டர், என்னோட அக்கா, இல்லன்னா என்ன விட சின்னவங்கன்னா சிஸ்டர், பெரியவங்கன்னா அக்கா அந்த மாரி தான் பார்ப்பேன். லைக் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன், என்ன ஷேர் பண்ணுவேன், அப்படின்றத தான் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து நான் அந்த ஷெட்யூல் பத்தி ஃபாலோ பண்ணிட்டுருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு செகண்ட் செட் பண்ணிட்டுருக்கும்போதே ஒரு 5 ஆயிடுச்சு. ஓகே நம்ம இதுக்கு மேலேயும் ஒர்க் அவுட்டே பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளால சமைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு, செகண்ட் செட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 5:15லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு, ஃபோன சார்ஜர் போட்டுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து ஆனியன்லாம் லைக் நீட்டா ஒரு கொஞ்சம் ஆனியன்ஸ், பொடுசா கொஞ்சம் ஆனியன்ஸ், நீட்டா இருக்க ஆனியன்ஸ் வந்து ஃபார் வெஜிடபிள் ரைஸ், பொடுசா இருக்கிறது வந்து ஆம்லேட்டுக்கு. ஸோ ஆனியன், டொமேட்டோ, சில்லிஸ் இத கட் பண்ணிட்டு, கடன்னு சாட்டே பண்ணிட்டு, ரைஸ் போட்டுட்டு விசில் விட்டுட்டேன். இன்னொரு சைட்ல வந்து ஆம்லேட்டுக்கு வந்து சாட்டே பண்ணி எக் உடைச்சு வச்சுட்டேன். அண்ட் கிளம்பிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து அம்மா வந்தாங்க. ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் மீல், பிக் பண்ணுறதுக்கு அப்பா, அதுக்கப்புறம் செகண்ட் மீல் சாப்பிட்டேன். அண்ட் வாட்டர் இன்டேக், அதுக்கப்புறம் இன்னைக்கான செக் லிஸ்ட்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.